Good afternoon. Good afternoon. ஸ்டூடெண்ட்ஸ்னால் கொஞ்சம் உயிர் இருக்கணும்ல. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது ஆக்சுவலாக இங்கிலீஷ் காலேஜா தமிழ் காலேஜா என்னை பேசும்போது எல்லாரும் மேக்ஸ் டீச்சராக வேண்ட மாதிரி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்கள பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் மூஞ்சில் பயங்கரமான சில கேள்விகள். இங்கிலீஷில் பேசணுமா தமிழில் பேசணுமா? உங்கள் இஷ்டம், எப்படியா இருந்தாலும் நாங்கள் கேட்க போதில்லை. சோடாம்பிகா காலேஜ் இன்ஜினியரிங் நிர்வாகத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கம். ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு பிடித்த ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்குது, அதை சொல்லிவிட்டு அதுலேருந்து நான் அப்படியே திரும்பி தமிழுக்கு வந்தேன். Yesterday is history, tomorrow is mystery, today is the only true gift we have அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு கதை, சரித்திரம். எதிர்காலம் என்பது புரியாத ஒரு புதிர். நிகழ்காலம் மட்டுமே நமக்கு நமது கையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம். இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் என்னவாக இருந்தீர்கள் என்பது முக்கியமே இல்லை. எப்பவுமே சொல்லுவாங்க, கிரிக்கெட் மேட்சாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஆக்டரே இருக்கிற ஒரு படம் வருது, முன்னாடி ஒரு 8 படம் ஹிட்டு கொடுத்தாலும் அடுத்த படம் அவர் ஹிட்டு கொடுக்கலன்னா அவருடைய மார்க்கெட்டு இறங்கிடும். யூ ஆர் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய 5ஆம் கிளாஸ்லையோ 10ஆம் கிளாஸ்லையோ 11, 12 ஓட்டவர் என்ன படித்து இன்றைக்கி இருக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க, அதனுடைய வாழ்க்கை பாதையை பார்த்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் எப்பவுமே கிட்டத்தட்ட என்னோடய வாழ்க்கையில் ஒரு 50-60 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கடைசி 40 வருஷங்களை சந்தித்து பல மேடைகளில் டிவி மூலமாக நேரடியாக பெரிய பெரிய கேதரிங்கில், செமினாரில், கான்வெகேஷன் அட்ரஸஸ் இது மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே டிவியில் ஒரு படத்தை பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோன்னா ரீவைண்ட் பட்டனை போட்டு பார்ப்போம். ஓடிடியில் படம் பார்க்குறீங்கன்னா ஒரு ரீவைண்ட் பட்டன் போட்டு சீன் மிஸ் ஆகிடுச்சுன்னா பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் ரீவைண்ட் பட்டனுக்கு ஆக்சுவலாக வேலையே கிடையாது, வேலை இருக்கக்கூடாது. எதனால் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் சயின்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. வலி என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, வேதனை என்பது நீங்களே தேடுவது. என்ன வித்தியாசம்? உதாரணத்துக்கு நான் உங்களை அடிக்கிறேன்னு வச்சுக்கிறேன், உடனே அடிக்கிறேன்ற அர்த்தம் இல்லை. அடித்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்கும். ஆனால் மறுநாளைக்கு போயிட்டு ஐயோ அடித்தாரு, எல்லாரும் அடிச்சிட்டாரு, 5 வருஷம் கழிச்சு ஐயோ அடிச்சிட்டாரு. இங்கே கல்யாணமானவங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை 10 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா வந்து போய் என்ன சொன்னீங்க. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் உங்களுக்கு தான் நடக்கக்கூடியது தான். அதுதான் முடிஞ்சு போச்சேம்மா, ஏமா அதே மெகா சீரியலும் ஓட்டிகிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இதுலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், வலி என்பது தவிர்க்கப்பட முடியாது. வாழ்க்கையில் வலி என்பது அடிக்கடி வரணும், வந்தால் தான் நம்ம ஒரு மனுஷன்றது நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகும். அப்பேற்பட்ட கடவுளுக்கே அவதாரமாக வரும்போது அவங்களுக்கும் பல வலிகள் இருந்திருக்கின்றன. அப்பேற்பட்ட ராமர் கடைசியில் சரையு நதியில் இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்ததாகவும், அப்பேற்பட்ட கிருஷ்ணர் முன்னாடி ஜென்மத்தில் வாலியாக இருந்தவர் அந்த ஜென்மத்தில் ஒரு வேடனாக அவருடைய உயிர் பிரிவதற்கு அவருடைய பாதத்தில் அம்பு விட்டதாகவும் ஒரு கதை இருக்கு. அந்த வலியை கடவுளாலே அவாய்ட் பண்ணணும் நம்மளால முடியாது. ஆனால் எதை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வேதனைகள்ன்றது பியூர்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டட். ஒரு விஷயத்தை அசை போட்டு ஒரு மாடோ இல்லை ஒரு கேமலோ ஒட்டகமோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய குடல் பை அமைப்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதை பின்னாடி எடுத்துகிட்டு அப்புறம் அசை போட்டுட்ருக்கும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் நடந்த விஷயங்களை அசை போட்டுட்டு, எனக்கு சின்ன வயசில் 15 வயசில் இப்படி ஆயிடுச்சு. ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன். ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள் எங்கே மேக்ஸிமம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஐயோ அப்படி ஆயிடுச்சு. 1945 மட்டும் இந்தியாவில் இப்படி இருந்ததுன்னா நமக்கு 1946 இண்டிபெண்டன்ஸ் வந்துடும். ஐயோ அதான் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி மாற்ற முடியாது. இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்பது உங்களுக்கு ஒரு முடிந்த அத்தியாயம். அதை புரட்டி பார்ப்பதனால்
ப்ராக்டிக்கலாக பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் புரட்டி பார்க்கலாம். அங்கே நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த தப்பை நான் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னா நான் தப்புன்றது நம்ம என்னன்றது புரியணும். இப்போ என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிர்காலத்தில் நான் எதுவாக ஆக வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் அதிகாரம் நம்ம கையில் எல்லாருக்குமே இருக்குது. எடுக்கிறோமா அது வேறு விஷயம். என்னோடய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் இப்படி நான் வெற்றியாளனாக ஆக வேண்டும், இதை நான் படிக்க வேண்டும், இதை நான் சாதிக்க வேண்டும், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், நான் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. எடுக்கிறீங்களா இல்லையான்றது தெரியாது. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இங்கே பாம்பேக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. பாம்பேயில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பைன்னு சொல்லக்கூடிய மாநகரம், அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய நகரங்களில் ஓடுற மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும். 100கணக்கான கிலோமீட்டர் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஊருக்கு உள்ள எல்லாத்துலேயும் இங்கே சென்ட்ரல் பாம்பேயில் ஆரம்பித்து கல்யாணம் வரைக்கும் ட்ரெயின்லாம் இருக்கும். அதில் என்ன நடக்கும், காத்தால 7 9 மணிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஸ்டேஷனில் வாசலில் நின்னீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களை ட்ரெயினில் தள்ளி விடுவார், யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டேஷன் உங்களை வெளியில் தள்ளி விடுவார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இறங்கும்போது சில நேரத்தில் பர்ஸோ ஃபோனோ இருக்காது. இதே மாதிரி இதுக்கு இங்கிலீஷில் பிஹேவியரல் சயின்ஸில் வெஸ்டிபியூல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. வெஸ்டிபியூல்னா 2 பெட்டிகளை இணைக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் வெஸ்டிபியூல். இந்த வெஸ்டிபியூல் சிண்ட்ரோம் மாதிரி நம்ம வாழ்க்கையை காத்தால எழுந்துக்கிறோம். யாரோ சொல்கிறாங்க இதை செய், யாரோ சொல்கிறாங்க இப்படி வாழ், யாரோ சொல்கிறாங்க இதை செய்யாத, யாரோ சொல்கிறாங்க இதுதான் உன்னுடைய எதிர்காலம். முக்கியமாக இது மாணவர்களுக்கு நீங்கள் உங்களால் இது நல்லா ரிலேட் பண்ண முடியும். உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 ஃப்ரீ அட்வைஸ் வந்துடும். 1000க்கு மேலே கூட வந்துருக்கும். இந்த பார்ப்பா நீ ஐஏஎஸ் படி, ஐபிஎஸ் படி, டாக்டராகவோ இன்ஜினியராகவோ எல்லாத்தையும் ஒரே ஆள் எப்படிப்பா செய்ய முடியும், அதான் ஒன்று தான் செய்ய முடியும். இது மாதிரி பல இன்புட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழ முடியாத அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது. இது ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாக இது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அது அப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயினில் ஏறுற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு தமிழில் சொல்கிற மாதிரி நம்ம பல பேர் ஒரு மெயின் ரோடில் போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லா இடத்துலையும் போயிட்டே இருப்பாங்க. எங்கே போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க யாருக்குமே அநேகமாக தெரியாது. இதற்காக தான் போகிறோமா, சரியான எனக்கு குறிக்கோள் தெரியுமா, அந்த குறிக்கோளை அடைவதற்கான பாதை எனக்கு தெரியுமா, இப்படின்ற கேள்வி நிறைய பேர் நிறுத்தி கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்டிஃபிக் டேட்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது. அதில் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய 7 லட்சம் வாழ்க்கையில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள இன்டர்வியூ பண்ணி டேட்டா கேதர் பண்ணுறாங்க. இந்த 98% மக்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 98% மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன குறிக்கோள் என்பது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்படின்னா எப்படி சார் கம்பெனிலாம் நடக்குது, எப்படி எல்லாம் பணம் பண்ணுறாங்க, அது கம்பெனியோட திறமை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ உள்ளே போனோன்னு இதுதான் உன்னுடைய வருஷ இலக்கு, இந்த வருஷத்துக்கு உனக்கு இந்த சம்பளத்துக்கு நீ இந்த வேலை செய்யணும், இப்போ நீங்கள் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்குன்னா இவ்வளோ ஹவர்ஸ் எடுக்கணும், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ண வைக்கணும், உங்களுக்கு டார்கெட்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அவங்க வேலை முடிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த டார்கெட்டை செய்யும்போது உங்களுடைய பர்சனல் லைஃப்பை இணைச்சி தான் அந்த டார்கெட் அமைக்கப்பட வேண்டும் என்பது தான் ஒரு பொதுவான கருத்து. இப்போ இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உடனே என்ன நாளைக்கு கேட்காதீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு பணம் இன்றைக்கே உங்களுக்கு கொடுக்குறோம். நாளிலே நீங்கள் காலேஜுக்கு வருவீங்களா? மனசாட்சி தொட்டு சொன்னால் அடப்பாங்க சார், ஏன் சார் வருவோம். கார்ப்பரேட் லாங்குவேஜில் இதுக்கு மண்டே மார்னிங் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை காத்தால ஏன்டா ஆஃபீஸுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை சாயங்காலமோ சனிக்கிழமை சாயங்காலமோ அந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்ற மாதிரி ஜாலியாக அப்பா 2 நாள் லீவு, அந்த கிறிஸ்மஸோட 5 நாள் லீவுனா சந்தோஷம், தீபாவளியோட 3 நாள் லீவுனா சந்தோஷம், பொங்கல் 4 நாள் லீவுனா சந்தோஷம். எதனால் பல பேர் ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணுறது தலையெழுத்து, வேறு வழி இல்லை, என்ஜான் வயிறின் பிரச்சனை, மாதம் இஎம்ஐ கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், லோன் கட்டணும், பொண்ணுக்கு படிப்புக்கு செலவு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை செலவு. இந்த பிரச்சனைகளில் நம்ம மாட்டுவதற்கு முக்கியமான காரணம் அந்த 98% இருக்கக்கூடிய பிரச்சனை. குறிக்கோள் கிடையாது. குறிக்கோள் இல்லாத போது அந்த சர்வேல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, குறிக்கோள் இல்லாதவர்களுக்கு செயல் திட்டமும் இருப்பதில்லை. குறிக்கோள்னா இங்கிலீஷில் கோல்னு சொல்லுவாங்க.
செயல் திட்டம்னா பிளான்னு சொல்லுவாங்க. குறிக்கோள் இல்லாதவன்ற செயல் திட்டம் இருக்கா? செயல் திட்டமும் இல்லாமல் குறிக்கோள் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன ஆகும்னு சொன்னால் எடுப்பார் கைப்பிள்ளையாக அவங்க இருப்பாங்க. யார் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ, யார் இந்த வாழ்க்கையில் இப்படி வாழணும்னு சொல்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் உங்களுடைய திறமை சார்ந்ததாக இருக்காது. அடுத்த 2% மக்கள் அவங்க கண்டுபிடிச்சி ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2% மக்கள் தான் இந்த 98%க்கு பிஸ்னஸ் ஓனராகவோ, சிஇஓவோ, டைரக்டராகவோ, எம்டியாவோ, சேர்மனாகவோ இருக்காங்க. ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த 2% மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும், அது ரைட்டா தப்பா, பணம் சார்ந்த விஷயமா, பணம் சாராத விஷயமா, சர்வீஸா இல்லை கமர்ஷியலா, அதான் வேற விஷயம். அவங்க ரொம்ப தெளிவாகும், என் வாழ்க்கையில் நான் இதை சாதிக்கணும், ஒரு குறிக்கோளை வச்சிருக்காங்க. அந்த குறிக்கோளை வைத்து விட்டு அவர்கள் மிக தெளிவாக அதற்கு ஒரு செயல் திட்டத்தை தீட்டுகிறார்கள். இதுதான் என்னுடைய குறிக்கோள், இதை நான் இப்படி உங்கள் கையில் வெறும் ஒரு 100 செங்கலை கொடுத்துட்டு எங்கன்னா வேணும் அங்கங்கே வச்சுட்டு வந்துடுவீங்க. இதே இதுதான் நீ கட்ட போகிற வீடு, இந்த வீடினுடைய வரைபடம் இது, இந்த வரைபடத்துக்கு இந்த செங்கல், இதெல்லாம் கலரு, இதெல்லாம் பெயிண்டிங் கொடுத்தா அந்தந்த இடத்துல வச்சுட்டு வருவீங்க. நம்மளுடைய ஒரு சொந்த வீடு கட்டும்போது கூட நம்ம நேரடியாக பேங்க்கில் போய் லோன் கேட்டால் முதல்ல என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்கிடெக்ட் டிராயிங்கும், இன்ஜினியரிங் பிளானையும், பட்ஜெட்டையும் கொண்டு கொடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏன் கவனத்துக்கு கொண்டு வருவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று ஜேம்ஸ் வில்லியம்ஸ்ன்னு போய் நெட்டில் தேடி பாருங்கள். 1876 1878 அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லி பேர். அவர் சொல்லுகிறார், மனிதர்கள் சிந்திக்கும் திறனை இழந்து விட்டார்கள். எப்போ சொல்கிறாரு? கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா நாங்களாம் சிந்திக்கிறது இல்லையா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பு போய் அடிஷ்னலாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் அ இயர் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் ஒரு முறை சிந்தித்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்றது. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சயின்ஸில் சொல்லுது ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் இது, அதெல்லாம் வருது, இதெல்லாம் வருது, அப்படின்னா நல்லா சிந்திக்கலையானா அது சிந்தனை இல்லை. ஜேம்ஸ் வில்லியம்ஸ் அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் misconstrue thinking as reorganization of thoughts. மனிதன் என்பவன் சிந்தனை என்பதை, சிந்தனைகள் தன்னுடைய எண்ணங்களை மாற்றி அமைப்பதை சிந்தனை நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி we either reminisce or we contemplate. reminisce அப்படின்னு சொன்னா பழைய காலத்தை பத்தி நினைப்பது, கான்டெம்ப்ளேட்னா எதிர்காலத்தில் என்ன செய்யலான்றதை பத்தி நினைப்பது. இது இரண்டுமே திங்கிங் இல்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினல் திங்கிங் ஷுட் பி சம்திங் நியூ. இதுவரை யாரும் சிந்திக்காத ஒரு சிந்தனை உனக்கு வந்ததுன்னா அதுதான் ஒரிஜினல் திங்கிங். இதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலே பெரிய விஷயன்றார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடைசி 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ ஆசிரியராகவோ, மாணவராகவோ, தொழில் செய்வராகவோ உங்கள் வாழ்க்கையில் ஒரிஜினல் எதாவது யோசிச்சிங்களான்னு ஒன்று சொல்லுங்கள். ஏற்கனவே யாரோ யோசிச்சது ஒரிஜினல் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டார். 120 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பல்பை பற்றி ஃபைன் டியூன் பண்ணி அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை இன்றைக்கி உங்களுக்கு எல்இடியாக மாற்றிருக்காங்க. இனோவேஷன் சொல்லலாம். கிரியேஷன் வேறு, இனோவேஷன் வேறு. இதை இல்லாமல் நம்ம சொந்தமாக என்ன சிந்தித்து இருக்கிறோம்? அழகாக ஒரு ஹார்வர்ட் ரிசர்ச் ஒன்று இருக்குது. அந்த ஹார்வர்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, 35 வருஷம் மனிதர்களை 70 நாடுகளில் ஸ்டடி பண்ணிட்டு மனிதனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்றதை பற்றி பார்க்குறாங்க. ஏன் உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் 1 கோடி மக்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இந்த பிரமிட்னு சொல்லுவாங்க. பிரமிடில் பார்த்தீங்கன்னா உச்சியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்டில் கடைசி 80 வருடங்களாகவோ 70 வருடங்களாகவோ முதல் 1950களில் ஹிலரியும் இவர் நார்கேவும் ஏறுறாங்க. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2000-3000 பேர் தான் ஏறிப்பாங்க. உலக மக்கள் தொகை 800 கோடிக்கு மேலே. ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் தான் ஏறுறாங்க. இதுதான் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரமிட் ஆஃப் லைஃப். அதில் மேலே உட்காரக்கூடியவங்க 1-2% தான் இருக்கும், மற்றவங்களாம் கீழே இருப்பாங்க. அப்படின்னா மற்றவங்களாம் மேலே வரக்கூடாதுன்னா வர முடியும். அவர்கள் வருவதற்கு சிந்தனை செய்யாமல் வருவதற்கு மறுத்து கீழே இருக்காங்க. இயற்கை யாரையுமே உங்களுக்கு குறை வச்சு நீ லைஃப்பில் கீழே தான் இருக்கணும், 2 பேர் தான் பணக்காரனாக இருக்கணும், 2 பேர் தான் புத்திசாலியாக இருக்கணும், 2 பேர் தான் படைப்பாளியாக இருக்கணும்னு அமைக்கிறது இல்லை, நம்மளாக உருவாக்கிக்கிறது. எல்லாருக்கும் அதே திறமைகள் கொடுக்கப்படுகிறது. அதை தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எதனால் ஒரு
பாப்புலேஷன் சைஸ் எடுத்தால் 1% ரொம்ப கம்மியாக தான் சாதனையாளர்கள் ஏன் உருவாகுகிறார்கள். அதை கண்டுபிடிக்கும் போது ஒரு முக்கியமான இது 35 வருஷம் நடந்த ரிசர்ச் 1995 மிடில் இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 600-700 பேஜ் ரிப்போர்ட் கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அந்த மொத்த ரிசர்ச்சினுடைய சாராம்சம் 2 விஷயம்தான். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. முதலாக இந்த 1% அல்லது 1% கம்மியாக இருக்கக்கூடிய மக்களின் எண்ண சக்தி இல்லை கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன சார்? அவங்களுடைய நாலேஜ் விரிவாக்க மாட்டேங்கிறது. அதை விட்டுருங்க. இதற்கு ஒரு கிளையாக ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு iPhone 16 கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க. அதில் நான் ஒரு iPhone 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ண என்ன ஆகும்? அநேகமாக ஃபோன் பூட் ஆகாது. பூட் ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டு விண்டோஸ் 95 விண்டோஸ் 98 நிறைய பேர் இப்போ பிறந்துட்டு கூட மாட்டேங்க, அதை உங்கள் கையில் கொடுத்தா அது மிஷினே பூட் ஆகாது, எரர் கொடுக்கும், ஹார்ட்வேர் இன்கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். ஒரு மனிதனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் அவங்க முக்கியம் சொல்கிறாங்க, ஹார்ட்வேர்னு ஒன்று, சாஃப்ட்வேர்னு ஒன்று. ஹார்ட்வேர்ன்றது என்ன? எனக்கு பிறக்கும்போது எனக்கு கடவுளால் இயற்கையால் கொடுக்கப்பட்ட செல்வங்கள். உதாரணத்துக்கு எனக்கு 6 அறிவு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடி ஜீவராசிகளில் ஒரே ஒரு ஜீவராசிக்கு தான் 6 அறிவு இருக்குது, சிந்திக்கும் திறன். அங்கே தான் ப்ளஸ் பாயிண்ட்டு, அங்கே தான் மைனஸும் வருது. அதில் நெக்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எதனால் இவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தொடர்ச்சியாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, எதனால் மற்றவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஃபோன் எக்ஸாம்பிள், லேப்டாப்பு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் மாற 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 கூட பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆகிட்டே வரணும். அவங்க கண்டுபிடிக்கிறதுனா ஒரு மனிதனுக்கு நார்மலாக சாஃப்ட்வேரு 3, 4, 5 வயசோட அப்கிரேடேஷன் ஸ்டாப் ஆகிடுது. எதனாலன்னு தெரியுமா? அந்த டைமில் தான் போய் ஸ்கூலில் சேர்றோம். ஸ்கூலில் சேரும்போது என்ன ஆகுது? இது நான் படிப்பை பற்றி தவறு சொல்வதற்காக இல்லை, இன்றைக்கி உலகத்தில் உலகளாவி எல்லா ஆராய்ச்சியாளர்களும் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நம்மளுக்கு பை டிஃபால்ட் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதானமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரோட் சிஸ்டம் சொல்லுவாங்க. மெமரைஸ் பண்ணு, புரியுதோ இல்லையோ நொற்று எடி, போய் வாந்தி எடு, ஒப்பி மார்க்கம் வாங்கு, வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, வீடு கட்டு, காரை வாங்கு, இஎம்ஐயில் மாட்டு, இதுதான் ப்ரிடாமினட்டாக சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 வயசு வரைக்கும் இருந்த விஷயத்தை அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த 5 வயசு வரைக்கும், 4 வயசு வரைக்கும், 3 வயசு வரைக்கும் இருந்த அந்த குழந்தைக்கு இருந்த ஒரு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் 5 வயசுக்கு மேலே போகுது. ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயம், விந்தையான விஷயம், நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிமையான விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த 3, 4, 5 வயதுக்கு அப்புறமாக நம்ம கேள்வி கேட்கும் திறமையை இழந்து விடுகிறோம். சார் நான் கேட்காத கேள்வியா? எங்கள் அம்மா கேட்டேன், என்னம்மா சாம்பாரில் இவ்வளோ உப்பு கம்மியாக போட்டேன் தெரியுமா? அதுக்கும் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்பது என்றால் என்ன? நீங்கள் கேட்கும் கேள்வியானது ஒரிஜினல் கொஸ்டினாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, வெளியில் ஒரு மரத்துலேருந்து உங்கள் தலையில் ஒரு மாம்பழமோ இல்லை ஆப்பிளோ விழுது. எவன்டா மேலே போடுதுன்னு பார்ப்போம், கரெக்டாக? இதே மாதிரி ஒருத்தருக்கு 200-300 வருஷம் முன்னாடி தலையில் விழுந்து அவர் அதை கையில் எடுத்துகிட்டு கேள்வி கேட்குறாரு, இந்த ஆப்பிள் மரத்துலேருந்து கட்டானா ஏன் மேலே போல, ஏன் கழுவுது? அவர் பேர் என்ன? ஐசக் நியூட்டன். அவர் அப்போ லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்ட்டு, கிராவிட்டி அப்படின்னா முன்னாடி இல்லைன்னு இருந்தது, அந்த லா ஆஃப் கிராவிட்டின்றத பாசிட்டிவேட் பண்ணுறாரு. ஆப்பிள் கீழே விழுதுன்னு சொன்னால் ஏதோ அதை மேலே போகாமல் கீழே கொண்டு வருது வேலை செய்யுது. அப்படின்னா என்ன? புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குன்ற ரிசர்ச்சுக்கு அப்புறம் கண்டுபிடிக்குது. நான் 1-2 கேள்விகள் கேட்குறேன், இதற்கான பதில்கள் நீங்கள் நார்மலாக என்ன சொல்லுவீங்கன்றது நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு தண்ணீர் என்றால் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு திரவம், அது ஒரு H2O, அது குடிச்சா என்னுடைய தாகம் தீரும். இதெல்லாம் ஒன்று அதனுடைய கெமிக்கல் டெஃபினேஷன், இல்லை அதனோட அப்ளிகேஷன். தண்ணினா என்ன தெரியாது. இதை மாதிரி உலகத்தில் படைப்பதற்கான பல கேள்விகள் கேட்கப்படாமலே இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்வி கேட்கும் பொழுதுதான் ஒரு புது படைப்பு உருவாகுதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வி கேட்குது. மேரி கியூரி நைட்டு வச்சுட்டு போகிறாங்க, காத்தாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கீழே ஒரு பிளேட்டில் இருக்குது. எப்படி இந்த பிளேட்டில் வந்தது அப்படின்னா ஏதோ ஒன்று அந்த விஷயத்தை கீழே பிளேட்டில் இறக்கிருக்கு. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கண்டுபிடிச்சி எக்ஸ்ரேன்னு கண்டுபிடிக்கிறோம்.
இதை மாதிரி வந்தது தான் பல கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். நாங்கள் படிக்கும்போது இருந்த கெமிக்கல் எலிமெண்ட் டேபிள் வேறு, இன்றைக்கி இருக்கிற கெமிக்கல் எலிமெண்ட் டேபிள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிருக்கு. 128 எவ்வளோ தெரியல, அது பாட்டு போயிட்டே இருக்குது. எங்கள் காலத்தில் இன்னும் கம்மி. இதே போன்ற பல பல விஷயங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் அந்த காலத்திலே பாட்டாங்க. ஏன் என்ற கேள்வி கேட்காதனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும். இது ஏன் நடக்குது? நம்ம கேட்குற கேள்வி எல்லாமே என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை பார்த்து ஏன் எப்படின்னு, எனக்கு ஏன் சாப்பாடு போடல, எனக்கு ஏன் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, ரெகுலர் அந்த பஞ்சாயத்து கேள்விகள் இதெல்லாம். அது தப்பு இல்லை, அது உங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு உபயோகமாக இருக்குது. என்னால் என்னுடைய திறமைகளை முழுமையாக அறிந்து புரிந்து வாழாமல் இருப்பது என்ன காரணம்? இந்த கேள்வி நீங்கள் டெய்லி கேளுங்க. இது ஒரு கேள்வி உங்களுக்கு போகும். என்னுடைய திறமைகள் எக்கச்சக்கமாக இருக்கு. ஒரு ஐன்ஸ்டைன் உருவாக முடியும், ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக முடியும், ஒரு ஐசக் நியூட்டன் உருவாக முடியும், ஒரு மகாத்மா காந்தி உருவாக முடியும், ஒரு அன்னை தெரசா உருவாக முடியும், ஒரு அப்துல் கலாம் உருவாக முடியும், ஒரு விவேகானந்தர் உருவாக முடியும். எங்கள் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஞானிகள் மாதிரி பாபுஜி மகாராஜ் மாதிரி ஆளுங்க உருவாக முடியும்னா எதனால்? அவருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? ஏன் என்னுடைய திறமைகள் அதற்கு போல் வரவில்லை? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் டெய்லி கேட்டு ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி தியானம் பண்ணு. தியானத்தை பற்றி நாங்கள் சொல்ல தான் போகிறோம். அந்த தியானத்துக்கு பல பலன்கள் இருக்கின்றன. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் இந்த சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் ஆகி 32 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். பிரகாஷ், நீ என்ன பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ, தியானத்தில் உட்காரும்போது உன் மனசில் ஏதாவது ஒரு கேள்வி வச்சுன்னு உட்காரு, உனக்கு பதில் கிடைக்கும். அப்புறம் தான் புரிஞ்சது ராமானுஜர் எப்படி பல மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணார், எப்படி ஹார்ட்பீட்டை போய் அதை காட்டுறாரு, எப்படி பல சார் சிவி ராமனுடைய அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எப்படி வருதுன்னா, அவங்க ஒரு கேள்வியை மனசில் வச்சுட்டு அதை பற்றி தியானம் பண்ணி அந்த கேள்வியுடன் தூங்க போயிட்டார்கள். அந்த கேள்வியுடன் தூங்க போகும் பொழுது அவர்களுக்கு அன்றைய தினமோ மறுநாளோ கொஞ்ச நாள் கழித்தோ மீண்டும் 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 அந்த கேள்வியை பற்றி ஒரு யோசிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பதில் எங்கேருந்தோ வருது. இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை நம்ம விட்டுட்டோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய திறமை, நம்மளுக்கு 5 வயதிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு திறமைன்னு பார்த்தீங்கன்னா, த எபிலிட்டி டு வண்டர் அப்படின்னு சொல்கிறோம். வாவ், ஓ இப்படி இருக்குமா வாழ்க்கை, இப்படி நடக்குமா, எதனால் நடக்குது? இதே நீலவானத்தை தான் நம்மளும் பார்க்குறோம், அதே கடலை தான் நம்மளும் பார்க்குறோம். சிவி ராமன் பார்க்கும்போது மட்டும் ஏன் அது வேறு மாதிரி பார்த்தாரு? ஏன் ப்ளூவாக வருது? கையில் எடுத்து பார்த்தா ப்ளூவாக இல்லையே, பிளெயின் வாட்டராக தானே இருக்குது. அதே கடலில் விட்டால் ஏன் ப்ளூவாக ஆகுது? கேள்வி கேட்குறாரு. ராமன் எஃபெக்ட் பிறக்குது, நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இதே போஸ் அவர் அந்த இதில் பிளான்ட்ஸ் அந்த விஷயத்தில் பார்க்குறாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நோபல் பிரைஸ் 1950s வாங்குறாரு. என்ன ஸ்டடி பண்ணுறாரு? ஒரு செடி 4000 கிலோமீட்டர் இருக்கிற இன்னொரு செடியோட கம்யூனிகேட் பண்ணுதுன்ற கண்டுபிடிக்கிறது. அது மெசேஜ் அனுப்புது. அதுக்கப்புறம் அவரே இன்னொரு ரிசர்ச் கண்டுபிடிக்கிறாரு. இவர் ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் போகிறாரு. இந்த கப்பலில் போகிறதுக்கு அந்த காலத்தில் 20-25 நாள் ஆகும். போகிறதுக்கு முன்னாடி தன்னோட நாயோட அவர் டெலிபதி மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாரு. இறங்கும்போது நாய் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் இருக்குது. இதை கண்டுபிடிக்க தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டுமாரோ இஸ் அ மிஸ்ட்ரின்னு சொன்னேன். அந்த மிஸ்ட்ரின்றது என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு பர்த்டே நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதில் ஒரு பேப்பரை சுற்றி கையில் கொடுப்பாங்க. அந்த பேப்பரை பிரித்து பார்த்தீங்கன்னா அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பிரிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? பிரிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்கள், ஒரு புதிராக இருக்கக்கூடிய பொருட்களை நான் பார்க்க வேண்டும் என்றால் என்னை நானே கேள்விகள் கேட்டுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் கேள்வி கேட்காததுக்கு ஒரு காரணம், நான் க்ளோஸாக பேசுவோம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கேள்வி கேட்கும்போது பல அன்கம்ஃபர்டபுள் விஷயங்கள் வருது. நான் ஒரு உதவக்கரையோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுது. ஓ இது கூட சாதிக்கலையா நீ? இந்த கேள்வி கேட்டு உனக்கு டவுட் வருமே, நான் கேள்வி எழுத விட்டுருவோம், கம்ஃபர்டபுளாக விட்டுருவோம். கேள்வி கேட்டால் தானே பிரச்சனை. எவனாவத்தான் கேட்பான், பார்த்துக்கலாம். எப்படி 20 வயசு வரைக்கும் அப்பா அம்மா படிக்க வச்சுருவாங்க. அப்புறம் எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ மேனேஜ் பண்ண ஒரு வேலைக்கு போயிடலாம். அப்படியே தலையின் போய் ரிட்டையர் ஆகிட்டா பாக்கி வைக்க முடிச்சுக்கலாம். உங்களுடைய உண்மையான திறமைகளை உலகத்திற்கு கொடுக்காமல் மீண்டும் நீங்கள் சவப்பெட்டிக்கு செல்வதை விட ஒரு பெரிய துரோகம் மனுஷனுக்கு நீங்கள் பண்ண முடியாது. இது பர்சனல் லைஃப்பில் நான் பல பேரோட சந்தித்து கண்டுபிடிச்சது. பல சுமாரான இருந்த மனிதர்களை பேசுவதன் மூலமாகவும் அவர்களுடைய சிந்தனையை விரிவாக்கம் அடைக்க வைக்கும் மூலமாகவும்
அவங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது அது மாதிரி எனக்கு பல எக்ஸ்பீரியன்சஸ் கிடச்சிது. சார் என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டிங்க. எதனால்? ஒன்றுமே இல்லை. ஒன்று சிந்திக்க சொன்னோம், கேள்வி கேட்க சொன்னோம். கேள்வி உலகத்தை கேட்கணும். ஒன்றே கேள்வி, நான் இதோட எப்படி பெட்டராக முடியும்? இன்னைக்கு இருக்கிற நான், உங்கள் பேரை அந்த இடத்துல போட்டுங்க, நாளைக்கு நான் இப்போ இருக்கிறதோட இப்படி பெட்டராகணும். ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, இந்த 0.01% ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கும் நான், நாளை நான் இன்னைக்கு இருக்கிற 0.01% நான் முன்னேறி இருக்கணும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ணணும். நார்மலாக காலேஜ் படிங்க, நார்மலாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை படிங்க, ஊர் சுற்றுங்க, படம் பாருங்கள், சைட் அடிங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. எப்படி நான் காணானாலும் நிறுத்த போகிறது. இதையும் மீறி ஒரு கேள்வி நீ கேளு. இன்றையிலிருந்து ஆரம்பித்து இன்றையில் நான் இருக்கக்கூடிய இந்த பிரகாஷன் நாளைக்கு நான் 0.01% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? உங்களே கேள்வி கேளு. கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கான பதில்கள் கிடைக்க 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 அந்த பதில்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. 100 நாள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 1% மாறி இருப்பீர்கள். சார் 1%லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதையே நீங்கள் போயிட்டு ஒரு கலீலியோவையோ இல்லை இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு வெஸ்ட் இண்டீஸ் போகிறவங்களையும் கேட்டிங்கன்னு சொன்னால், ஹைசியில் போகும்போது உங்களுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் 1 டிகிரி திரும்பிச்சுன்னா உங்கள் கப்பலானது வேறு கண்டத்துக்கு போயிடும். அவ்வளோ சிம்பிள். 1 டிகிரியினுடைய எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஒரு சீல ஒரு இடத்துல மையப்புள்ளி ஏதாவது ஒரு இடத்துல புள்ளியை வைங்க. அங்கேருந்து 1 டிகிரி லைட்டாக திருப்பி எங்கே டைரக்ஷன் போகுதுன்னு பாருங்கள். ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி ஒன்று இந்த பக்கம் இருக்கும், ஒன்று அந்த பக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி தான். அடிக்கடி பல இடங்களில் சொல்கிறது உண்டு. சென்னைக்கு நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னு சொன்னால், ட்ரெயின் சென்னையிலேருந்து கிளம்பி சென்ட்ரல்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும். அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷனில் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய ட்ரெயினுக்கு அங்கே ஒரு சிக்னலிங்கில் அந்த ட்ராக் லைட்டாக திருப்பாங்க. ஒரு 7 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் போகும்போது ஒரு லைட்டாக திருப்போம். ஓவராக திருப்பினானா நேராக ட்ரிவாண்ட்ரம், அதை விட இன்னும் திருப்பினானா கன்னியாகுமரி, இப்படி திருப்பினானா பெங்களூர், இப்படி திருப்பினானா பாம்பே, இப்படி திருப்பினா டெல்லி, இப்படி திருப்பினா கல்கட்டா, இன்னும் கொஞ்சம் திருப்பினா அசாம். அதே பேஸ் மிஞ்சிலும் கிளம்புற ட்ரெயின் என்ன ஆச்சு? அந்த 1 டிகிரி அந்த ட்ரெயின் இன்ஜினை இப்படி திருப்பி விட்றோம். அவ்வளோதான். ஏன்னா இன்ஜினுக்கு சொந்தமாக அதுக்கு நாலேஜ் கிடையாது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அந்த எப்படி ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஒரு ஃப்ளைட்டை தூரக்கேந்து டிசைட் பண்ணி அதை மாற்றுறாரோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 1 டிகிரி திருப்பம்ன்றது ஒரு பெரிய விஷயம். நேற்றுக்கு இருந்ததை விட 100 நாட்கள் கழித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சு இந்த ஒரு பதிலுக்கான முயற்சியை நீங்கள் செய்தால் மட்டும் போதும். அந்த மிஸ்ட்ரின்றது மெதுவாக என்ன ஆரம்பிக்கும்னு சொன்னீங்கன்னா, மெதுவாக 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 என் முன்னால் இவ்வளவு நாள் அது கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இல்லாமல் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த கிஃப்டில் என்ன இருக்குன்றதை நான் புரிஞ்சு அதுவாக நான் மாறும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பல இடங்களில் நான் சொன்ன ஒரு விஷயம், எந்த மனுஷனுமே தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய முழு கெப்பாசிட்டிக்கு வாழறதில்லை. இது நான் சொல்ல சயின்ஸ் சொல்லுது. நம்மளுடைய பிரெயினுடைய கம்ப்ளீட் மேப்பிங்கை இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நியூரோபிளாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, நியூரோலாஜிக்கல் நியூட்ரான்ஸ் எப்படி உள்ள அந்த சர்க்யூட்டில் ஃபயர் ஆகுது, அந்த ஃபயர் ஆகிற பேட்டர்ன் எப்படி மாற்ற முடியும், இதன் மூலமாக டிமென்ஷியா எப்படி க்யூர் பண்ண முடியும், இதன் மூலமாக பல விஷயங்களை எப்படி மாற்ற முடியுன்றதை பற்றி இன்னும் சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் எதனால் நான் படித்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, வெளி உலகத்தை பற்றி நாங்கள் கண்டுபிடித்ததை விட உள்ளுலகத்தை பற்றி நாங்கள் கண்டுபிடித்தது ஒன்றுமே கிடையாது என்று. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இன்னும் அந்தளவு கண்டுபிடிக்கல. பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சிட்டோம், மில்கிவே டிசைன் பண்ணிட்டோம், கேலக்சியை சொல்லிட்டோம், யூனிவர்ஸ் போய் மல்டிவர்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். யூனிவர்ஸ்னால் சிங்கிள், மல்டிவர்ஸ் அதை தாண்டி இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஆறு அது ஆழம் இல்லை பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. உள்ளே என்ன இருக்குது இன்னும் கண்டுபிடிக்கல. சயின்ஸ் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு அது கண்டுபிடிக்க முடியும்னா ஒரே ஒரு வழி இருக்குது, நீங்கள் உங்களுக்குள் உள்ளே திரும்பி போக ஆரம்பிப்பது. நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய வாழ்க்கையானது வெளிமுகமாகவே அமைஞ்சிட்ருக்கு. வெளி உலகம் சார்ந்த சிந்தனை, வெளி உலகம் சார்ந்த அழகு, வெளி உலகம் சார்ந்த வேலை, வெளி உலகம் சார்ந்த வாழ்க்கை முறை. உலகத்துக்கு இது வேணும் அதனால் இப்படி வாழுறேன், உலகம் இப்படி சொல்லுது அதனால் இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன், உலகம் இப்படி சொல்லுது அதனால் இதை நான் சாப்பிட்றேன், உலகம் இப்படி சொல்லுது இதுக்காக நான் வேலை செய்கிறேன். அதில் தப்பு நான் சொல்ல வரல. கொஞ்சம் உள்பக்கம் பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த 0.01% இன்க்ரிமெண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் இந்த நவ்வுன்ற விஷயம் வருது.
பாஸ்ட்டை பற்றி பேசணும், ஃப்யூச்சரை பற்றி பேசணும், ப்ரெசென்ட் இல்லை நவ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த நவ்ன்றதை சயின்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. நவ்னுடைய மேக்ஸிமம் விண்டோ பார்த்தீங்கன்னா 21 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 21 செகண்டுக்குள்ளே வாழ்வது தான் இந்த க்ஷணம். 10 நிமிஷம் முன்னாடி நான் பேசினது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. எந்த காரணத்தை கூட யாராலையும் மாற்ற முடியாது. அது பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக மாறியாச்சு. உங்கள் டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, என்னோட டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அதை மாற்ற முடியாது. இந்த 21 செகண்ட் நான் பேசும்போது உங்கள் மனதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைய இப்பொழுதைய நிகழ்வு, த கரண்ட், த பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு நீங்கள் 21 செகண்டாக வாழ்ந்தீங்கனாலே போதும். அந்த 21 செகண்டில் உங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றுமே பண்ணாமே இருக்கலாம். அதில் சிறந்தது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உள்ளே போக ஆரம்பிங்க. உங்களை உள்முகமாக பார்த்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு, உங்களை நீங்களே சந்திப்பதற்கு முதலில் தயாராகுங்கள். இது தயாராகலைன்னா முதல்ல நான் என்ன கேள்வி கேட்க தெரியணும். என்ன கேள்வி கேட்கணும், யார்கிட்ட என்ன கேட்கணும்? என்கிட்டே கேட்கணும். என்கிட்ட நான் எப்படி கேட்கறது? தியானத்தின் மூலமாக கேட்க முடியும்னு விவேகானந்தர் சொல்கிறார். பெரிய பெரிய ஞானிகள்லாம் கண்டுபிடிச்ச விஷயம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்திலேயே 3வது பெரிய நட்சத்திரம் ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு ஜேஷ்டான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த நட்சத்திரமானது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஹபிள் டெலிஸ்கோப் வர வரைக்கும் நேக்கட் ஐக்கு, வெறும் கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னா அந்த எப்படி கண்டுபிடிச்சார்? அவர் எப்படி கண்டுபிடிச்சன்றதை சொல்கிறார். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கணுன்றதை நான் உள்ளே போய் பார்த்தேன். அந்த உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வெளி பிரபஞ்சம் எனக்கு உள்ளே தெரிஞ்சுது. அங்கே இது 3வது ஒரு பெரிய நட்சத்திரமாக தெரிஞ்சுது. அதனால் அதுக்கு நான் ஜேஷ்டான்னு பேர் வச்சேன்னு அந்த காலத்துக்கு முன்னாடி 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் ஒருத்தர் எழுதி வைக்கிறார். அவரால் கண்ணை மூடி பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்னால் கண்ணை மூடி பார்க்க முடியுமா முடியாதுன்றது எனக்கு எப்போ தெரியும்? செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த படம் நல்லாயிருக்கு, மாம்பழம் நல்லாயிருக்கு, இந்த ஸ்வீட் நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அனுபவம் தான் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் த ஈட்டிங். கேக்கு நல்லா இருக்குன்னு நான் சொன்னால் கூட சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களுடைய பாதையில் எங்களுடைய குருநாதர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஆக்சுவலாக நார்மலாக நாங்கள் இவ்வளோ நேரம் பேசணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் எதனால் பேச வேண்டி இருக்குன்னா, உங்களை அது சொல்லுவாங்க, மாட்டுக்கு அப்படி லாகமாக கட்டி கொண்டு தொழுவத்தில் கட்டணும்னு. உங்களுக்கு புரியணும்னா சில உலக கதைகள், உலக விஷயங்களை சொல்லி உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இருப்பதற்குள் செலவில்லாத ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா தியானம். கண்ணை மூடி உட்காருங்க, உள்ளே போகும். எப்படிங்க உள்ளே போகுது? முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஐம்புலன்கள். கண்ணில் ஆரம்பித்து ஒவ்வொரு புலனாக கட்டாக என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டு மெதுவாக கட்டாக ஆரம்பிக்குது. அப்போ உங்களுடைய எண்ணமானது, உங்களுடைய மனமானது உள்முகமாக குழும ஆரம்பிக்குது, உள்ள ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அந்த பார்க்கடலை கடையும் போது எல்லாம் கடைசியில் அமிர்தம் வந்த மாதிரி என்ன வேணால் வரலாம். உங்களை பற்றிய பல விஷயங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். பல பேருக்கு இந்த சைக்கிக் அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு அமானுஷமாக சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். எப்படின்னா கண்ண மூடி உட்காரவங்க ஏதோ நடக்கிற மாதிரி தெரியும். அதனால் அந்த மாதிரி பவர் வரும், அதெல்லாம் செய்யணும்னு நான் சொல்ல வரல, ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் முதல்ல ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி என்னை நானே ஆராய்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும், தினசரி ஒதுக்க வேண்டும். எக்ஸசைஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், மூச்சு விடுறதா இருக்கட்டும். 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ண முடியாது, டெய்லி பண்ணணும். மூச்சு விடுறது மேக்ஸிமம் மூச்சு விடாமல் 3-4 நிமிஷம் தான் இருக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணி இல்லாமல் 3 நாள் வாழலாம், சாப்பாடு இல்லாமல் 45 நாள் வாழலாம், மூளை இல்லாமல் லைஃப் லாங் வாழலாம், அது வேறு விஷயம். இந்த 3 நிமிஷம் கூட மூச்சு விட முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியணும்னு சொன்னால், இதை போன்று இவ்வளோ நாளாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த அகமூலையை பார்க்காமலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒன்றுமே ஆகலை, ஜாலியாக தானே சார் இருக்கும். கையில் ஐஃபோன் இருக்குது, அப்பா கார் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு அப்பா ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறாரு, நான் படித்து முடித்தா என் கையில் வேலை, இது மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜாங்கத்துக்கு ஒன்றை தவிர வேறு யாரும் ராஜா ஆக முடியாது, ராஜா ஆகிறதுக்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை. ஆனால் நீ அதை செய்யலை. ராஜாங்கம் ராஜா இல்லாத ராஜாங்கமாக இருக்குது. கண்ணை மூடி மெதுவாக தியானம் எப்படி செய்யுதுன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சவுடாம்பிகா காலேஜில் ஏற்கனவே நாங்கள் பல வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே கூட சில பேர் ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த சர்வீஸ் கொடுக்க போகிறோம். கண்ணை மூடி என்னுடைய எண்ணங்களை வெளிப்புறத்திலிருந்து உள்புறமாக திருப்பி
அந்த உள்புறமாக திருப்பும் போது என்னுடைய ஐம்புலன்களானது மெதுவாக ஆட்டோமேட்டிக்காக டீஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். கண்ணை மூடும்போது பார்வையானது மூடி உள்ள போக ஆரம்பிக்கும். காது சத்தம் கேட்கும், என்னோட மூச்சு ஸ்மெல்லை சொல்லும், ஒவ்வொரு விஷயம் எனக்கு தொட்டா உணர்வு இருக்கும். இதெல்லாம் மெதுவாக கட்டாகும். ஏன்னா ப்ராக்டிஸ் சித்திரம் கை பழக்க மாதிரி மெதுவாக கொண்டு வருகிறீர்கள், மெதுவாக உள்ளே போக ஆரம்பிக்கிறீங்க. அது புரிய 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 உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆயுதம் உங்கள் கையில் கொடுக்கப்பட போகிறது. என்னை நானே அறியக்கூடிய ஒரு ஆயுதம். 1920களில் ரமண மகரிஷி இதுதான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஹூஆமின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் கிடையாது. ஒரு 15-20 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன கேள்வி வைக்கிறீங்களோ, இல்லை கடவுளை பற்றிய கேள்வி வைக்கிறீங்களோ, எதை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி வையுங்கள். அந்த கேள்வியை வைப்பதற்கான ஒரு கருவி தான் இந்த தியானம். அதை தான் நாங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சஜஷனோடு நம்ம ஆரம்பிப்போம். அந்த சஜஷனில் என்ன சொல்லுவோன்னா, உலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை சக்தியானது, கடவுள் சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு 15 நிமிஷம் உட்காரும். இது மெதுவாக முதல் நாள் உட்காரமும் கஷ்டமாக இருக்கும். முதல் நாள் சைக்கிள் ஓட்டி கற்றுட்டோம் அநேகமாக யாரும் இருக்க முடியாது. ஏறினோடனே யாராக போய் அடிப்போம், கீழே விடுவோம், முட்டி கட்டி போடுவோம், சைக்கிள் செயின் அறுவோம், ஏதாவது நடக்கும். இதே மாதிரி தான் தியானம் செய்யும்போது முதல் நாள்லேயே வரலாம், கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம். இப்படி வரும்பொழுது இதற்காக உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கான செலவு ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். கார்த்தாலே ஒரு 15-20 நிமிஷம் தியானம். சாயங்காலம் சுத்திகரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு எங்களுடைய வாலண்டியர்ஸ் நாளை வரும்போது சொல்லி தருவாங்க. இப்போ இரவு நேர பிரார்த்தனை ஒரு 2-3 நிமிஷம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ். 24 மணி நேரத்தில் ஒரு 40-45 நிமிடங்களை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 23 மணி நேரம் எனக்கு முழுமையாக இப்பொழுது இருப்பதை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் பெட்டர் ஆகும். இது என்னுடைய பர்சனல் பிரீத்திக்கு நான் கேரண்டின்ற மாதிரி இதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா இது நான் 32 வருஷமாக அனுபவிச்சுட்டு எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, இல்லை எப்பெல்லாம் அதீத சந்தோஷம் வருதோ, எப்போ இருந்தாலும் நான் உடனடியாக உட்காந்து ஸ்பாட் கிளீனிங் இல்லை தியானம் பண்ணுவேன். எதனால்னா உயர பிறந்தாலும் கஷ்டம், ரொம்ப தரை கீழே போனாலும் கஷ்டம். என்றைக்குமே பார்த்தோன்னா தரை கிரவுண்டடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. காலை வெற்றி எவ்வளோ போனாலும் காலை தரையில் இருந்தால் சேஃப். இதை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு அருமையான முயற்சி. இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கோடு நம்ம முதல்ல ஆரம்பம். எங்களோட வாலண்டியர்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. அந்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு செருப்பை கட்டி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் உட்காருங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 3-4 மினிட்ஸ் நடக்கும். அது முடிக்கும் பொழுது கடைசியில் தியானத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லுவார். கண்ணை மூடிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கடைசியில் தட்ஸ் ஆல்ற ஒரு குரல் கேட்கும்போது நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா போகிறோம். 15-20 மினிட்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா இக்னோர் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். மெதுவாக 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 நான் எல்லாத்தையும் கேட்குறதுன்னா ஒரு 90 நாளைக்கு இந்த பயிற்சியை செஞ்சுப்பாரு. ஜிம்முக்கு போயிட்டு ஒரே நாளில் பாடி பில்டிங்லாம் பண்ணிக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். ஸ்விம்மிங்கும் அப்படி தான். எந்த கலையாக இருந்தாலும் அதற்கு சில நேரம் ஒதுக்கணும். நாங்கள் கேட்குறது 90 நாட்களுக்கு. என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலேருந்து 90 நாளைக்கு தயவு செய்து இதை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். உங்களால் சொல்லிக் கொடுப்பதுக்கு எங்கள் பயிற்சியாளர் இல்லைன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் போய்ட்டு ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS-ஆக இருந்தாலும் சரி, ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு தேடி பாருங்கள். ஒரு 25-30 MB ஃபைல் அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மொழியில் தேவைப்படுகிறதோ அந்த மொழியில் ஒரு வெர்ச்சுவலாக ஒரு பயிற்சியாளர், ட்ரெயினர், ப்ரிசெப்டர்னு சொல்லுவோம், அவங்க இருப்பாங்க. நீங்கள் உங்கள் டைமுக்கு எப்போ வேணால் தியானம் பண்ணலாம். எனக்கு மத்தியானம் 1 மணி தாங்க டைம் இருக்குது, காலத்தால் நான் கிளம்பி வந்துடுறேன், காலேஜுக்கு வந்துடுறேன், மத்தியானம் 1 மணி தியானம் பண்ணேன். அப்போ உங்களுக்கு ட்ரெயினர் கிடைக்கல, எனக்கு ஒரு ட்ரெயினர் வேணும், அந்த ஆப்பில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது எங்களுடைய உலகத்திற்கான நாங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான சேவை. தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 180 நாடுகளில் இருக்கும். 4 கோடி மக்களுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பல பேர் எல்லா வாக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்டில் ஆரம்பித்து, டீச்சர்ஸில் ஆரம்பித்து, பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஆக்டர்ஸ், எதை வேணால் எடுத்து பாருங்கள். உலகத்தில் இல்லாதவங்களே கிடையாது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெரிய மனிதர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய ப்ராக்டிஸில் ஏறினே இருப்பாங்க. எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியில் ஆரம்பித்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால் அவர் பண்ணலாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்ல வரல. உங்களுக்கு இதன் மூலமாக பயன் இருக்கா இல்லையான்றதை 90 நாட்கள் கழித்து உங்களுக்கு உங்களுடைய உள்மாற்றம் சொல்லும். அந்த உள்மாற்றம் சொல்லி உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த 90 நாளுக்கு அந்த பயிற்சியை எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. நேற்று முடிஞ்சு போச்சு, இன்று தான் என்னுடைய கையில் இருக்குது. இன்று என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த நாளை சரியாக அமைப்பதன் மூலமாக நாளை நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஃபியூச்சராக எனக்கு அமையும், உங்களுக்கும் அமைகின்ற பிரார்த்தனையுடன் வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.